கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வாழ்க்கையே வாழ்கிறது உடம்பா, சிந்தனையா, அப்புறம் மனமா, வெற்றிடமா? வெற்றிடம் வெற்றிடம் வாழும், வாழாது. நிச்சயமாக வெற்றிடம் வாழலை. வாழ வைக்கும், வாழாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாழ வைக்கிறதுக்கும் வாழறதுக்கும். ஒரு கிளாஸ் பால் ஊற்றலாம், சாராயம் ஊற்றலாம், தேன் ஊற்றலாம், ஏதோ ஒன்று ஊற்றலாம். ஆனால் கிளாஸ் என்ன பண்ணாது, தானே ஊற்றிக்கினா அது வெற்றிடம் கிடையாது. கடவுள் எப்பவுமே கடவுள் தான். அதை என்ன பண்ண முடியாது, உன்னால் எந்த பிடிங்காலும் ஒன்றும் ஆட்ட முடியாது. அது என்ன தான் இது வெற்றிடம், வெற்றிடம் தான். வாழ வைக்கும், வாழாது. உடம்பு பாத்திரம், இப்போ கிளாஸ் இருக்குது இல்லை, அது தீர்மானிக்கும். கிளாஸும் தீர்மானிக்காது, கிளாஸில் இருக்கிற வெற்றிடமும் தீர்மானிக்காது. எது தீர்மானிக்கும் அப்படின்னா மனித மூளை. அதில் என்ன ஊற்றலான்ட்டு, அதில் என்ன ஊற்றலான்னு. அப்போது மனித மூளை தான் சிந்திக்கும். சிந்திக்கிற ஒன்று தான் என்ன பண்ணால், அதில் பால் ஊற்றி குடிக்கலாம், சாராயம் ஊற்றி குடிக்கலாம், தண்ணி ஊற்றி குடிக்கலாம், ஐஸ் வாட்டர் குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம், கோக் குடிக்கலாம், என்னவோ. உங்ககிட்ட கிளாஸும் வெற்றிடமோ என்ன பண்ணல, தீர்மானிக்கிற. இப்போ சிந்தனை மனம் 2 சொல்லிடுறாரு. 4 சொல்லிட்டாரு, 2 கிடையாதுன்ட்டோம். ஆனால் 2 இல்லாமல் வாழ முடியாது. கிளாஸ் இல்லாமல் வெறும் வெற்றிடத்தில் ஊற்றினா கிளாஸில் நிற்கா. அப்போ ஓணும். இந்த கிளாஸ் உடம்பு, இந்த கிளாஸு உடம்பு. உடம்புக்குள்ளே என்ன ஆகுதுன்னா வெற்றிடம் இருக்குது. இப்போ சிந்திக்கிறது தான் சரியாக சிந்திக்கணும். இப்போ உனக்கு சொல்லி கொடுத்துட்டான் குழந்தையிலேருந்தே, என்னன்ட்டேன் படாது, இது படும், இது படாது. இப்போ உன் சிந்தனை எங்கே போவான், எதை தீர்மானிக்கான்? சிந்தனை எங்கேருந்து வருது, மனசுலேருந்து தான். அது உனக்கு தெரியாது. இப்போ ஆத்மான்றான் ஒருத்தன், மனம்ன்றான் ஒருத்தன், ஆன்மாவே கடவுள்ன்றான் ஒருத்தன். இதெல்லாம் ஒத்துன்னு ஒருத்தன் கும்பிட்டுணுங்கிறான். இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போனா கேட்டான், அது என்ன ஆத்மா, அது என்ன மனம்னு அவங்க என்ன பேசி பாருங்களேன், நம்மளை குழப்பி அமைச்சிருவான். அதுமாதிரி இருந்தால் எனக்கு புரியல. எனக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா? என்னங்க, மனம் சாதாரணமானது, மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது. அதை விட உயர்ந்தது ஆத்மா, அது எங்கே இருக்கும்? நான் உங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியுமா? நான் தெளிவாலாம் சொல்லி வச்சுக்கிறேன். ஆனந்த வாழ்வு இப்போ யூடியூப்லேயே போட்டும் வச்சுக்கிறேன். நிறைய பேர் சொல்லினும் இருக்கிறேன். அது மனசு வந்து வெளிச்சமாக இருக்குது. எல்லாம் என் குருவும் சொல்லிக்கிறான், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய். எதை நாடில் அவன்னா உள்ள ஒரு ஜோதினா அவனை நினச்சினான்னா, அந்த யாரோ ஒருத்தர் சொல்லிட்டுக்கிறான், அவன் அசிங்கமாக பொம்பளை உறுப்புன்னு சொல்லியிருந்தானா கூட மறந்துட்டு இருப்பானுங்க போல். அவனா சொல்லிட்டான், அதை பொம்பளை உறுப்புனா தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியலனாலும் தப்பு கிடையாது. ஆமாம், இது கட் பண்ணவும் முடியாது, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்படி பேசினா யாருக்குன்னா இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன இங்கே பிரச்சனை? சிந்தனையாக மனமான்னு கேட்கத்தே தீர்மானிக்கிறது மனம்னா, தீர்மானிக்க வச்சது சூழ்நிலையா நானா? நாங்கிறனா இல்லையா? சிந்தனையில் நீ இல்லை. ஏன்? சிந்தனைன்றதே எவன் உணவு போட்ட பிச்சை. அவ்வளோ ஆளுக்கு ஒன்று சொன்னானுங்க. கிளாஸில் சாராயம் ஊற்றியும் குடிக்கலாம், பால் ஊற்றியும் குடிக்கலாம், தேன் ஊற்றியும் குடிக்கலாம், ஜூஸ் ஊற்றியும் குடிக்கலாம். ஏன் இஷ்டம். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாஸை என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், அந்த கிளாஸை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? நான் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டுமா, சாராயம் குடிக்கிறதுக்கா, பால் குடிக்கிறதுக்கா? கிளாஸ் அது ஏன் இஷ்டம். ஆனால் சிந்திக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், வாழ்வே தெரியாதவன் என்ன பண்ண மாட்டான். தீர்மானிக்கிற உரிமை யார்கிட்ட இல்லை? சிந்தனையாளர்களுக்கு தீர்மானிக்கிற உரிமை. சிந்தனையாளர்னா நல்லவன் இல்லையா? சிந்திச்சு செருப்பால் அடிப்புன்னு ஆகிட்டுக்கிறான். இந்த கதை கேட்ட நான் செருப்பால் அடின்னு சொல்லுவாங்க, கேள்விக்கிட்டீங்களா? என்னத்துக்கு தெரியுமா? அது விடிய கதை கேட்டு சீதைக்கு சித்தப்பா ராமனான்னு கேட்டாங்களாம். ஏன் கதை அப்படி தான் தெரியுமா உங்களுக்கு? மண்ணு கலர்னாங்க, உள்ளேருந்து வந்தான்னாங்க. மண்ணு கலர்னா உள்ளேருந்து ஒரு பொம்பளை வருவாளாயா? மண்ணை கலர்னா உள்ளேருந்து ஒரு பொம்பளை வருவாளா? அந்த ராஜாவுக்கு ஒரிஜினலாக போகிறதில்ல. இதெல்லாம் படிச்சதே இல்லையா? நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, வச்சுக்கிறீங்களா? நீங்கள் வச்சது இல்லை. அதான்
மண்ணு கலர்னாரு அவர். அது உள்ளேருந்து பொம்பளை வந்தால் அந்த குழந்தை தான் அது, சீதையை வளர்த்தாரு, அவர் பெற்றது இல்லைன்னு. சீதை என்ன மண்ணுன்னு சொல்ல வரானுங்க, உனக்கு புரியாது. ஏன்னா நீ கதையை எப்படி பார்க்குற, கட்டுப்பாடோடு தான் பார்க்குற. கடிவாளம் போட்ட நாய்க்குன்னா தெரியாது, சாரி குதிரைக்கு, நாய்க்கு கடிவாளம் போட மாட்டாங்க தானே, கடிவாளம் போட்ட குதிரைக்குன்னா தெரியாது, சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த சிந்தனையாளர்களுக்கு வேறு எதுவுமே. ஆமாம், உன் சிந்தனை தடத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீர் பண்ணி வச்சுருப்பாங்க. உன்னால் எப்படி சிந்தனை செய் மனமே, மனம் சிந்தனை செய்யணும், செய்தால் என்னவா தீவினை அகன்றிடுமே. யாருன்னு அடுத்த வரி தான் உனக்கு வச்சான் ஆப்பு. சிவகாமி மகனை சண்முகனை குகனை சிந்தனை செய் மனமே, மனமே நல்லா பாடுவோம். டாய் குகன் யாரை சிந்தனை செய்யணும், அதுனா சிவகாமிக்கு மகன் இல்லை சிவ காமி, அதுனா சிவனுக்கு காமி தெரியாது. பாட்டு எழுதணுன்னே வரிங்க வார்த்தைங்களாம் இருந்தது சார், எடுத்து போட்டு பாட்டு இட்டேன்னுவான். ஏன் இந்த டிஷ்ஷு நல்லா இருக்குது, என்னென்ன பண்ணேன்னா எல்லாம் சாப்பிட்ற பொருள் தான். நெய் ஊற்றினேன், கொஞ்சம் பருப்பு போட்டேன். நீங்கள் ஃபாரின்லேருந்து வாங்கியிருந்தீங்களா அந்த இது என்னவோ ரொம்ப நாளாக டப்பாலே இருந்ததில்ல, அதையும் எடுத்து என்ன பண்ண அதில் போட்டேன். ஸ்டீக்னு ஒன்று வாங்கிட்டு வந்ததில்ல, நீட்டாக காஞ்சி போய் அதை கட் பண்ணி போட்டேன். இது பேர் என்ன, அது பேர் ஏன் கேட்குறேன், என்ன பண்ணேன், ருசியாக இருக்குதுன்னு சாப்பிட்றது கிடையாது, பேர் சொல்ல தான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா ஒரு பேர் சொல்லணும். ஆமாம், ஜில்ஜிலி காஜிலாக்கின்னு கூட சொல்லி வை. இந்த சிந்தனையாளர்கள் என்ன செய்ய முடியாது, மனம் வாழணும். வாழ்கிறது எது, மனம் வாழணும். அப்போது நான் இப்படி சிந்திக்கிறேன், நான் இப்படி சிந்திக்கிறதுக்கு காரணம் எனக்கு என்ன பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு மொழியில் பேசுகிறேன், இந்த மொழியில் பேசுறதுக்கு காரணம் எனக்கு இந்த மொழி என்ன வச்சு உள்ளே போயிடுச்சு, என் சிந்தனையெல்லாம் வார்த்தையோடு அடங்கியிருக்குது, இந்த மொழியோடு நான் பின்னப்பட்டேன். அதனால் என்னென்ன பண்ண முடியாது, நான் அந்த மொழியை தாண்டி சிந்திக்கவோ பேசவோ முடியாது. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் தாய்மொழியில் பேசணுங்க. இயேசுநாதர், நபி, புத்தர் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எதில் பேசுனாங்க, தாய்மொழியில் பேசுனாங்க. இப்போ சாமியாரெல்லாம் எந்த மொழியில் பேசிக்கிறானுங்க, தாதி மொழியில் பேசுகிறானுங்க, தாய்மொழியில் பேசலை. அவங்களுக்கெல்லாம் தாதிங்க தான் வளர்த்தானுங்க, என்னை தாய் வளர்த்தா, எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதா. அப்போது கிளாஸு இது வெட்டிடும், மனம்தான் இருக்குது, இங்கே சிந்தனைன்னு ஒன்று. எப்போ நான் என்ன பண்ணிப்பேன், இப்போ சரக்கடினும் போது என்ன பண்ணுவேன் நான், அதில் சரக்கு ஊற்றுவேன். இப்போ பால் குடிக்கணும் போது என்ன பண்ணுவேன் நான், அதில் பால் ஊற்றிப்பேன். அப்படி தானே, என் மனைவி தான் எப்போது மனைவியா என்ன இல்லை, காமத்தோடு எப்போவுமே அணுகுனா என்ன கிடையாது, கொஞ்சம் பாசமாகவும் எப்படிலாம் வாழலாம், நான் எப்படிலாம் நான் இருக்கலாம், என் உடம்பு தான், நான் என்ன பண்ணலாம், நான் ஆண்மையோடு இருக்கலாம், ஆண்மையெல்லாம் இல்லாமல் சும்மா அடக்கமாக இருக்கலாம், பக்தியோடு இருக்கலாம், யார் இஷ்டம். இப்போ வாழ்கிறது எது, மனம்தான். மனது தான் தெளிவாக்கணும். மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. உடம்பு ஏன் செம்மையானான்னு சொல்ல, அது சரியாக தான் இருக்குது. பாத்திரம் எது வந்தாலும் அது என்னவோ பாத்திரம் அறிஞ்சு, அப்போ பாத்திரத்தை புரிஞ்சுக்கின்னு பாத்திரத்தோடு சரியாக வாழ்கிறது கற்றுக்கினீங்கன்னா மனசு தெளிவாயிடுச்சு. இதுக்கு வெற்றிடம் என்ன பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம், துணையாக இருக்கும். கடவுளோட துணை இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. அப்போ கடவுளை துணைக்கு வச்சுக்கோ, மனசு வளமையாக்கிக்கோ, உடம்பை கொட்டாடி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.